ஆரம்பிக்காரமாக ஜெபம் செய்வோம். இதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். பசுத்தமை நல்ல ஆண்டவரை நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பசுத்த ஓய்வு நாளில் நம்மை ஆராதிக்க, நம்மை தொழுது கொள்ள அப்பா எங்கள் ஒவ்வொரு அழைத்து வந்திருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. அப்பா எங்கள் ஆலயத்துக்கு நாங்கள் செல்ல முடியாமல் இருக்கிற நிலைமையில் வீடுகளிலிருந்து உண்மை ஆராய்ச்சி கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்கள் வீடுகளிலிருந்து குடும்பத்தோடு அப்பா உண்மை தேடி கொண்டு இருக்கிறோம். இந்நாள் அனைவரும் தேடுகிற பிள்ளைகள் கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது. நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களை நீர் ஆஸ்வதிக்கிறீர், அவர் தேவையை சந்திக்கிறீர். ஆபத்து காலத்தில் நானே அனுகூலமான துணையுமாய் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். அப்பா இந்நாள் அப்பா சுற்றி நாங்கள் ஆபத்துகளை பார்த்து வருகிறோம். சுற்றி ஆண்டவரை நாங்கள் நிறைய காரியங்களை பார்த்து வருகிறோம். அப்பா எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுது போல இல்லாமல் அப்பா மிகவும் அனைவரு வித்தியாசமாக இருக்கிறது. இருந்தாலும் ஆண்டு நம்மை ஆராதித்து உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், புதிய புதிய காரியங்களை செய்கிறவர். இந்நாள் ஆண்டவரை இங்கே ஆராதனை முற்றுமாய் நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. ஆரம்பத்தில் முடிவு வரை பிரச்சனத்தினால் மூடிக்கொள்ளுங்க. இல்லை தொடர்ந்து வழிநடத்துங்க. இயேசுவின் பசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நம்ம எழுந்து நின்று தேவனமையும் உண்டாக. பக்கம் 6 ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலை பாடி நம் ஆண்டவரை துதிப்போம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, பேஜ் 6. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில். இன்றைய நம்மதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றைய நம்மதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனி கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனி கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நின்னுதிரம் மதினாள் திறந்த நின் ஜீவ புது வழியா. நின்னுதிரம் மதினாள் திறந்த நின் ஜீவ புது வழியா. என்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம். என்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம். இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் வேளைகள் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியில் வேளைகள் எங்களுக்கு. எத்தனை மாதயம் நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயம் நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றியத்தில் வேறொரு தேற்றம் இல்லை பரனே. நீ
மாபெரும் மன்னவனே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இன்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இன்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். முன்னவரையும் அன்போடு இந்த பசுத்த நற்கருணை ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வரும் 2ஆம் ஞாயிறு இருக்கிறோம். செகண்ட் சண்டே இன் ஈஸ்டர். ஆரம்ப வசனம்: மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் 3ஆம் பக்கத்தில் இருக்கிற 4ஆம் ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மகிழ்ப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இறைத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. ஆமென். பேஜ் 4, 4ஆம் பக்கம். உன்னதுதி பாடல் சேர்ந்து சொல்லி தேவனை ஆராதிப்போம். உன்னத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனித மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்து வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிழ்மத்தம் மக்கள் தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராக இருக்கிற ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகின் பாவத்தை சுமந்திக்க தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவை வலது பார்த்து வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவனின் ஒருவரே பரிசுத்த ஆவியோடே தேவனாக பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். இந்த வார்த்தை குறிக்கப்பட்ட சுருக்க ஜெபம்: சமாதானத்தின் கடவுளே, நித்திய உடன்படிக்கை இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணினவரே, உமக்கு பிரியமானதை எங்களை நடப்பித்து நாங்கள் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய எங்களை சகலவித நற்கிரியைகளும் சீர்பொருந்தவர்களாக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். வேதப்பட வாசி கேட்போம். சபை அமருங்கள். முதல் பாடம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14 பின்பு 36 41 வரை. Acts chapter 2 verse 14 then 36 to 41. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14 பின்பு 36 41 வரை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். வசனம் 36 verse 36. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுருவை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும்
நம்முடைய தேவனாய் கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாய் இருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இது கர்த்தருடைய வசனம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீத பாடம் சங்கீதம் 116. சங்கீதம் 116 Psalm 116 verse 1 to 10. சங்கீதம் 116 வசனம் 1 - 10 வரை. சங்கீதம் 116 1 - 10 வரை. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியினால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கவலற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடலுக்கும் தப்புவித்தேன். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோ தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலம் மகிமை உண்டாவதாக. இரண்டாவது பாடம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். 1 Peter chapter 1. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 17 - 23 வரை. 1 Peter chapter 1 verse 17 to 23. verse 17 to 23. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 17. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படியே நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளால் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடன் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மறுத்தொழுது எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இதயத்தோடே ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனும் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இது கர்த்தருடைய வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எழுந்து நின்று 2 பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். 2 பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். பக்கம் 26 page 26. இதயங்கள் மகிழட்டும், நன்றி பலி பீடம் கட்டுவோம். 2 பாடலை நாம் பாடி தேவனை ஆராதிப்போம். தேவனை ஸ்தோத்திரிப்போம். அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை நோக்கி பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறீங்க, அதற்காக நன்றி. எங்களோடு நடந்து வரீங்க, அதற்காக நன்றி. அப்பா, வாசித்த ஒவ்வொரு பாடங்கள் மூலியமா எங்களை பேசிக் கொண்டிருக்கிறீங்க, அதற்காக நன்றி. ஆண்டவரே, உண்மையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறோம். அப்பா, குடும்பமாக சேர்ந்து ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீ கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியதற்காக நன்றி. அப்பா, அங்கே இருக்கிற இடங்களிலிருந்து உண்மை ஆராதிக்கவும் உண்மை நோக்கி பார்க்கிற கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, அங்கே சோர்ந்து போகாமல் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்துடன் நம்மை தேடி வருகிறோம், மே நோக்கி பார்க்கிறோம். எங்களை பலத்தை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர், எங்கள் வேண்டுதல்களை கேட்கிறவர், எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர் நீர். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர், சந்தோஷமாய் ஆராதிக்கிறோம். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், மன மகிழ்ச்சி நல்ல மருந்து.
மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மன்னித்து அணைத்துக் கொண்டார், மகனாய் சேர்த்து கொண்டார். மன்னித்து அணைத்துக் கொண்டார், மகனாய் சேர்த்து கொண்டார். கிருபையின் முத்தங்களால் புது உயிர் தருகின்றார். கிருபையின் முத்தங்களால் புது உயிர் தருகின்றார். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. அவரது மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள் நாம். அவரது மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள் நாம். தலைமுறை தலைமுறைக்கும் நம்பத்தக்கவரே, தலைமுறை தலைமுறைக்கும் நம்பத்தக்கவரே. கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. தாய் மறந்தாலும் மறக்கவே மாட்டார், தாய் மறந்தாலும் மறக்கவே மாட்டார். உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்துள்ளார், உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்துள்ளார். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. தண்டனை நீக்கிவிட்டார், சாத்தானை துரத்தி விட்டார். தண்டனை நீக்கிவிட்டார், சாத்தானை துரத்தி விட்டார். நடுவில் வந்து விட்டார், தீங்கை காண மாட்டோம். நடுவில் வந்து விட்டார், தீங்கை காண மாட்டோம். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. ஆமாண்டவர் தண்டனை நீக்கி விட்டீர், எங்கள் மகனாய் மகளாய் தெரிந்து கொண்டீர் அப்பா. எங்கள் நடுவில் வந்து விட்டீர் ஆண்டவரே. நாங்கள் தீங்கை காண மாட்டோம். எங்களோடு இருக்கிற ஆண்டவர் நீர் பெரியவர். உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. நாங்கள் கூடி வரும் பொழுதெல்லாம் எப்போலாம் வீடுகளில் நாங்கள் சேர்ந்து ஜபிக்கிறோமோ, கூடி வருகிறோமோ, அந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. உடைய பிரசன்னதற்காக நன்றி அப்பா, எங்களோடு இருப்பதற்காக நன்றி அப்பா. நீ உயிருள்ள ஆண்டவராய் உடைய பிரசன்னத்தினால் எங்களை தொடர்ந்து வழிநடத்தி வரீங்க, அதுக்காக நன்றி அப்பா.
நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. குற்றம் செய்தால் மறித்திருந்தோம், இயேசுவோடு கூட எழச் செய்தீர். குற்றம் செய்ததால் மறித்திருந்தோம், இயேசுவோடு கூட எழச் செய்தீர். கிருபையினாலே இரட்சித்தீரே, உன்னதங்களிலே உட்காரச் செய்தீர். கிருபையினாலே இரட்சித்தீரே, உன்னதங்களிலே உட்காரச் செய்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே.
ஆமாண்டவரே, நன்மை செய்த ஆண்டவர், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாலு ஆண்டவரை எங்களை காத்து வருகிறீங்க, அதுக்காக நன்றி. எங்களை தெரிந்து கொண்டீங்க, அதுக்காக நன்றி அப்பா. அவனுடைய பிள்ளைகளாக எங்களை வைத்திருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருக்கிறீங்கப்பா, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. தன்னை நீக்கி விட்டீரப்பா, எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, வெற்றியை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, பரலோக வாசலை திறந்து கொடுத்திருக்கிறீர், புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறீர். நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் எங்களை காத்துக்கொண்டு வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். சுவிசேஷ வாசி கேட்போம். நம்பிக்கைக்கு உரியவரே என்ற பாடலை பாடுவோம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். பாவைக்கு தெய்வம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். பரிசுத்த சுவிசேஷ பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனம் 13 தொடங்க. ரட்சகராகிய கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனம் 13 தொடங்க. St. Luke chapter 24 beginning from verse 13. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவருடைய கூட நடந்து போனார். ஆனாலும் அவர் அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவள் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதித்திரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீ அந்நியராய் இருக்கிறீரோ என்றார். அவர், எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கணைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லைனிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லைனிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கில் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவருடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தில் இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி
வேத வாக்கியில் நமக்கு விளக்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவருடைய இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. மாணவர கிறிஸ்துவுக்கே துதி உண்டாவதாக. அமருங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை சீக்கிரம் நல்ல ஆண்டவரே, தொடர்ந்து பேசுங்க அப்பா. நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். வசனங்கள் எங்களை தொடர்ந்து உறுதிப்படுத்தவும் எங்களை உற்சாகப்படுத்தவும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். வாசித்த பாடத்திலிருந்து லூக்கா 24. இன்னைக்குள்ள 4 பாடங்கள், நம்ம 3 பாடங்கள் சங்கீதம் படிக்கும் பொழுது இன்னைக்கு நம்ம தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை குறித்து அங்கே போட்டிருக்கிறது. தேவனோடு நடந்து கொள்ளுங்கள், தேவனோடு நடங்கள், தேவனோடு நடக்கிற வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய பாட்டிலையும் அப்போஸ்தலரையும் நம்ம வாசிக்கிறோம், 1 பேதுருல வாசிக்கிறோம், சங்கீதத்தில் வாசிக்கிறோம், இன்னைக்கு லூக்காலையும் பார்க்குறோம். லூக்கால் பார்க்கும் பொழுது 2 சிஷ்யர்கள் எம்மாவோ என்ற ஊருக்கு அவங்க போகிறாங்க. எம்மாவோ ஊருக்கு போவதற்கான 2 சிஷ்யர்கள் போய் கொண்டு இருக்கும் பொழுது இயேசுவானவர் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாரு. இயேசுவான அந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கிறாரு. அவங்க என்ன பேசிக்கொண்டு போறாங்கன்னா, இயேசு நடந்ததையும் அப்போ என்ன நடந்துருச்சு, இந்த ஊர் எருசலேம் இப்போதான் குட் ஃப்ரைடேலாம் முடிஞ்சு, அப்போ அந்த மாதிரி டைமில் குட் ஃப்ரைடே முடிஞ்சு ஈஸ்டர் வந்துருச்சு. அப்போனா வெள்ளிக்கிழமை முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை எல்லா கதையும் முடிஞ்ச பிற்பாடு அவங்க என்ன செய்கிறாங்க, மத்தியான வேலையில் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஊருக்கு போகிறாங்க. அவங்க ஊருக்கு போகிறாங்க. அந்த தினமே அவர்களுக்கு 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல், ஏறக்குறைய 10 கிலோமீட்டர் வச்சுக்குவோம், 10 கிலோமீட்டர் தூரமாக இருக்கிற ஊருக்கு எருசலேம் போய் கொண்டு இருக்கிறாங்க. போகும்பொழுது இயேசுவானவர் கூட ஜாயின் பண்ணிட்டாரு. இப்போ இயேசுவானவருக்கு ஏறக்குறைய 10 கிலோமீட்டர் இருக்கு அவங்க நடந்து போறதுக்கு, அவங்க பேசுறதுக்கு. அப்படி நினைச்சுப்பாங்க எவ்வளோ காலையில் பேசியிருப்பாங்க, நடந்து கொண்டே போயிருக்கிறதுக்கு எவ்வளோ பேசியிருப்பாங்க அப்படின்னு நிறைய கதையில பேசிக்கொண்டே போறாங்க. ஆனாலும் என்ன நடக்குதுன்னா, அவர்கள் இயேசுவை அறியவில்லை, இயேசுவை பார்க்க முடியல. ஒருவேளை அவங்க நினைச்ச இயேசுவானவர் ஒருவேளை அது கையில ஆணி, அப்புறம் உடம்புலாம் ரத்தமா, அவருடைய முகங்கள்லாம் அப்படியே ரத்தமா ஊத்தி உடம்பு ஃபுல்லா அப்படியே அடிபட்டு அப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்கன்னு தெரியாது. 2வது அங்க போன அதுல ஒருத்தர் கிளியோப்பா பார்த்தீங்கன்னா கிளியோப்பா மரியாள் அப்படின்னு போட்டிருக்கோம். மரியாளுடைய புருஷன் கிளியோப்பா. அப்ப நிறைய மரியாள் இருந்தாங்க. அதுல ஒரு மரியாள் கிளியோப்பா மரியாள் போட்டிருக்கோம். கிளியோப்பா என்ன செய்யறாங்க, இயேசுவானவர் மரிக்கிற அந்த சிலுவையில் கீழே நின்ற மரியாள்ல ஒரு மரியாள் அவனும் கிளியோப்பா மரியாள் அப்படி போட்டிருக்கோம். அப்பனா இயேசுவானவரை பார்த்து இயேசுவானவர் உயிர்த்தெழுதலையும் பார்த்த மரியாள்ல அவங்களாம் கேள்விப்பட்டு முதல்ல கேள்விப்பட்ட ஹிஸ்டரிகள்ல கிளியோப்பா மரியாள். அப்படின்னா இவங்களோட வைஃபா இருக்கணும், கிளியோப்பாவோட வைஃபா இருக்கணும். ஆனால் அவங்க அவ்வளோ காரியம் சொல்லிக்கூடும் இவங்க நம்பவே இல்லை. ஹிஸ்டரி சொல்லியிருக்காங்க, எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இயேசுவை பார்த்தோம், உயிர் தெரிந்துட்டாரு அப்படி சொல்றாங்க. இவன செய்யறாங்க, இயேசு ஒருத்தர் இருந்தாரு, நல்லா இருந்தாரு, நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாரு, நாங்கள் ரொம்ப நம்பணும், அவர் தான் நம்பி இருந்தோம், கடைசி நீங்க விட்டு போயிட்டாரு அப்படியே அவங்க சொன்னாங்க. வசனம் பாருங்க 21. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவங்க சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. 3 நாள் ஆச்சு. ஆனா இன்னைக்கு இயேசுவானவருக்கு போயிட்டாரு, அவர் தான் எங்களுக்கு மீட்க வருவாரு, எங்க ரட்சிப்பான காத்து கொண்டு இருந்தோம், ஆனா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் இயேசுவை சந்திக்கிறாரு, இயேசுவான திறந்து வைக்கிறாரு. இதுல போய் என்ன காரியம் கற்றுக்கொள்ளலாம், இது எனக்கு படிச்சிருக்கிறோம், இது என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, இன்னைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தா அப்படின்னு பார்க்கணும். இயேசு உண்மையா உயிர்த்தெழுந்தா, இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என் வாழ்க்கையில் இருக்காருன்னா, என்னோடு அவர் நடக்கிறாருன்னா, இன்னைக்கு என் வாழ்க்கைய அது எவ்வளவு இம்பாக்ட் பண்ணியிருக்கு, என் வாழ்க்கைய எவ்வளவு பாதிச்சிருக்கு. இயேசு என் வாழ்க்கையில் இருக்கிறான்னு நீங்க சொன்னீங்கன்னா, இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நடந்து வராரு, நான் அவர் நடந்து கொண்டே போகிறேன். எப்படி எம்மாவோ அந்த ஜேர்னி டு எம்மாவோ சொல்லுவாங்க. அப்ப எம்மாவுக்கு போகிற அந்த பிரயாணம் என் வாழ்க்கையில எப்படி இருக்குன்னா, நான் இயேசு நடக்கிற பிரயாணம், இயேசு நடக்கிற இந்த நடை, இயேசு நடக்கிற இந்த வாக், இப்ப நடக்கிற இந்த நடை எப்படிப்பட்டதா இருக்கிறது. இந்த நடையில, இந்த வாழ்க்கை, இந்த பிரயாணத்துல இயேசுவை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன்னா, முதல் கேள்வி. 2வதாக, அப்படி அறிந்து கொண்டிருந்தேன்னா, என் வாழ்க்கை இயேசு இருந்தான்னா அது என் வாழ்க்கை எவ்வளவு பாதிச்சிருக்கு, எவ்வளவு இம்பாக்ட் பண்ணியிருக்கு, நல்லதோ கெட்டதோ எப்படி என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி அப்படி திருப்பி போட்டிருக்கிறாரு. இல்லை என் வாழ்க்கை அப்படிதான் இருக்கா, இயேசுவை அறிந்து முன்னுக்கும் அப்படிதான் இருந்துச்சு, இயேசு வந்த பிற்பாடும் அப்படிதான் இருக்கா அப்படின்னா நம்ம இந்த நாட்கள்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, இயேசு நடந்து கொண்டு இருக்கிறாங்க,
ஆனா நடக்கிற வாழ்க்கையில இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. நீங்க நம்மளும் சொல்றோம், நான் கிறிஸ்தவர்கள், நான் தேவனோடு நடந்து கொண்டிருக்கிறேன், நான் பேப்டிசம் எடுத்துட்டேன், கான்ஃபர்மேஷன் எடுத்துட்டேன், நான் சர்ச்சுக்கு வரேன், நான் எப்போதும் ஆண்டவரை பார்க்குறேன், நான் வரேன் போறேன் அப்படின்னு சொல்றோம். இயேசு வாக்கில் இருக்கிறாரு, நான் கிராஸ் போட்டிருக்கிறேன், எல்லாமே சொல்றோம். ஆனால் இந்த இயேசு நடந்து வருகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு நான் முதல்ல அவளை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் அவர்களை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. உண்மையை அவனால் பார்க்க முடியல. பின்னால உண்மையை தெரியும் பொழுது கண்கள் திறக்கப்படுது. எப்ப கண்கள் திறக்கப்படுது? ஆண்டவர் அப்பத்தை உடைக்கிறாரு, அவங்களுடைய பார்வையும் உடைஞ்சிருச்சு. அன்னைக்குதான் அவங்க கண்ணு திறக்குது. கண்ணு பார்க்குறாங்க, இயேசுவை பார்க்குறாங்க, இயேசு உடனே மறைஞ்சு போயிட்டாரு. இன்னைக்கு அநேகல்ல இயேசு நம்மோடு தான் இருக்கிறாரு, நம்மோடு நடந்து வராரு, நம்ம கூட தான் இருக்கிறாரு, நம்மளால பார்க்க முடியல. அப்படி நம்ம கேட்கறோம், ஏன் பார்க்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நம்பவே இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்தத ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இஸ்ரேல் சொல்றாங்க, இயேசு அவருடைய சரீரத்தை காணும், தூதன் பேசினாரு, இப்படிலாம் சொல்றாங்க, இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு, பழைய பாடல போட்டு இருந்துச்சு, இப்படி சொன்னாரு, இயேசுலாம் என் கூட இருக்கும் இவ்வளவு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வராங்க. தவிர அதை ஒரு நம்புற மாதிரி பேசல. அவங்க கூட வருகிற இயேசு என்ன செய்யறாரு? அவரே ஆத்திரமாயிட்டாரு. என்ன எதுவும் நடந்திருக்கு, உங்களுக்கு இது கூட தெரியலையா அப்படி ஏசுறாரு. பாருங்க, வசனம் 25 ஏசுறாரு. அப்போது அவர் அவரை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, உங்களுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயமா இருக்கிறீங்களே, இது கூடமா உங்களுக்கு தெரியல? நான் இவ்வளோ சொல்லி கொடுத்தவங்களுக்குலாம் அப்படி சொல்லிட்டு அவர் மரபமாக சொல்றாரு. பழைய பாடம் இவ்வளோ போட்டிருக்கு, தீர்க்கதரிசி சொன்னாங்களே, எல்லாமே சொன்னாங்களே, அதை விசுவாசிக்கிறதுக்குமா உங்களுக்கு தெரியல அப்படின்னு ஏசுறாரு. அப்படின்னா இயேசு கூட நடக்கிற அந்த வாழ்க்கையில இயேசு வார்த்தைகளை அவங்க முழுமையா ஏற்றுக்கொள்ளல, இயேசுவை முழுமையா நம்பல, பழைய ஏற்பாடு பைபிளை படிச்சு அதை தெரிந்து கொள்ளல. நம்ம இயேசுவோடு நடக்கிறோம், இயேசுவோடு வாழ்கிறோம்னு சொல்றோம், ஆனா எவ்வளவு நம்ம தேவனை அறிந்து வச்சிருக்கிறோம், என் வாழ்க்கையில வார்த்தைகள் எவ்வளவு இருக்கு, நீங்க தான் பாக்குறீங்க. வார்த்தைகள் முக்கியமா இருக்கிறது. பின்னால இயேசுவானவர் இங்க 2 காரியங்கள் நம்ம படிக்கிறது. முதல் வார்த்தை, 2வது அப்பம் பிக்குதல். இன்னைக்கு வார்த்தை இயேசுவான பேச 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 அவனுக்குள்ள இன்னமும் நடந்திருக்கு, அதை அவனால உணர்ந்து கொள்ள முடியல. அவங்க ஆண்டவர் வார்த்தை படிக்க 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 பைபிள் வசனம் போட்டிருக்கு, ஆண்டவர் வார்த்தை நான் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது எனக்குள்ள அக்கினி உண்டது அப்படின்னு. என் இருதயம் அப்படியே உருகி போயிருச்சு. ஆண்டவர் வார்த்தைகள் அவ்வளோ கிரியை செய்யும் நம்ம வாழ்க்கையில. ஆண்டவர் வார்த்தை உண்மையா நம்ம படிக்கும் பொழுது, நம்ம உண்மையா ஆண்டோடு வாழும் பொழுது, அந்த வார்த்தையை படிக்க படிக்க ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பேசுறாரு. ஆனா அது நம்ம சும்மா கதையா படிச்சுமா, ஒரு கதை புக்கு தான். எல்லாருமே படிக்கிறாங்க, உலகத்துல எல்லாருமே எல்லா விதத்திலும் படிக்கிறாங்க, ஒரு கதை புக்கு மாதிரி படிச்சு போறவங்க இருக்கிறாங்க. ஆனா உண்மையா இயேசுவை அறிந்து ரட்சகரா ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் என்னோட பேசுங்க அப்படின்னு நம்ம ஜெபித்து நம்ம படிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளது, ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவர் பேசுறாரு. இன்னைக்கு இங்க படிக்கும் பொழுது இன்னைக்கு ஆண்டவர் அவங்களோட பேசிக்கொண்டே வராரு. அவர் பேச 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 அவங்க சொல்றாங்க பின்னால, அவர் பேசும் பொழுது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? வசனம் 32, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கில் நமக்கு விளக்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? இன்னைக்கு இதே கேள்வி இன்னைக்கு நம்ம கேட்போம். இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை எனக்குள்ள கொழுந்து விட்டு எரியுதா, இல்ல அது ஜில்லுன்னு இருக்கா? சில நேரத்துல ஆண்டோட வார்த்தை நம்ம வாழ்க்கையில அப்படி ஜில்லுனாவே ஆயிருக்கு. அது நம்ம அது உள்ள உழுந்தாலும் நினைக்கிறேன் சில நேரத்தில் நம்ம வாழ்க்கை மாறாமே போயிருது. ஏன்னா அதை ஏற்றுக்கொள்றதே இல்லை, நம்புறதே இல்லை. இன்னைக்கு முழுமையாக நம்ம அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து என்னோட பேசுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றுங்க, வசன வாழ்க்கையில கிரியேஷன் சொல்லிட்டு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் வார்த்தை உள்ள நம்ம வரும் பொழுது வேதம் சொல்கிறது அது சம்மட்டி போல இருக்கா. அது அப்படியே கொத்தி அப்படி எடுத்து அப்படியே மாத்திடுமா, ஒரு ஷேப்பை உண்டாக்கிறோம், தேவையில்லாதெல்லாம் கொத்தி போட்டுரும், தேவையில்லாத எடுத்து போட்டுரும். பைபிள் நிறைய வசனங்கள் இருக்கு, வேத வாக்கியங்களுக்கு. இன்னைக்கு வேத வாக்கியங்கள் வேத வசனங்கள் நமக்குள்ள கிரியேட் செய்யணும். இயேசுவான பேசின வசனம் விசேஷமா இந்த இடத்துல படிக்கும் பொழுது இயேசுவன் பேசிக்கொண்டே வராரு. இந்த ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர், பேசுகிற ஆண்டவர், இன்றும் அவர் பேசுகிறார். அப்படின்னா இந்த வார்த்தைகள் எனக்குள்ள கொழுந்து விட்டு எரியணும். இந்த வார்த்தை நான் எவ்வளவு அறிஞ்சு வச்சிருக்கிறேன், இந்த வார்த்தைகள் நான் எவ்வளவு ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இயேசுடைய வசனங்கள் எனக்குள் ஜீவன் கொண்டு வருதா, என் வாழ்க்கையில் ஒரு இம்பாக்ட், என் வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு உண்டாக்கியிருக்கா, இல்ல ஒரு பாதிப்பு உண்டாக்காம வசனமாவே இருக்கு, என் வாழ்க்கையாவே இருக்கா? இது முதல் காரியம். இரண்டாவது நம்ம என்ன பார்க்கிறோம், இந்த முழு கதையில அப்பம் பிக்குதல் படிக்கிறோம். அவங்க நடந்து கொண்டு வராங்க, நடந்து கொண்டு வரும் பொழுது அப்பம் பிக்குதல் சொல்லும் பொழுது இன்னைக்கு ஐக்கியம், ஃபெலோஷிப். அப்பம் பிக்கிறது நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், ஆலயத்துக்கு போயிட்டு அங்க நற்கரை நடக்குது, அது ஒரு பக்கம். இன்னொன்னு இயேசுவான என்ன செய்யறாரு, வீடுகள்ல அப்பம் பித்து அவளுக்கு கண்களை திறந்து வைக்கிறாரு. இங்க பாருங்க 31 அவர்களோட அவர் பந்தில் இருக்கையில்
அப்புறம் வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க, பந்தியில் உட்காந்துருக்கிறாங்க. அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். இதெல்லாம் படிக்கிறோம்னா ஆக்ஷன். நம்ம வாழ்க்கையில வார்த்தை மட்டும் இல்லாமல் அந்த வார்த்தையான ஆக்ஷன்லையும் காட்டணும். அநேகவேளை நம்ம வார்த்தையை எடுத்துக்கொள்றோம், நம்ம வார்த்தை ஆனால் அந்த கிரியில காட்டுறது இல்லை. நான் பைபிள் படிக்கிறேன், நான் வந்து ஆண்டு சொல்லி எனக்கு தெரியும், இது தெரியும், அது தெரியும் சொல்றோம். ஆனால் இது எவ்வளோ என் வாழ்க்கையில நான் கடைபிடிக்கிறேன், அதை வந்து அப்ளை பண்றேன், அது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறேன் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய கேள்விக்குறி இருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இயேசுவானவர் நம்ம வாழ்க்கையில வார்த்தையிலே பேசும் பொழுது, அது உள்ள ஆண்டு கொடுக்கும் பொழுது, கொழுந்து விட்டு எரியும் பொழுது உடனே அதுக்கு வேண்டிய ஆக்ஷன் நடக்கணும். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, அவளை சிலங்க பந்தியில் இருக்கும் பொழுது இயேசு அப்பத்தை பிக்கிறது அவளுக்கு உடனே பழைய வந்துருச்சு. ஓ, இயேசு இப்படிதான் நம்ம கூட உட்கார்ந்து அப்பம் விற்பாரு. அப்பதான் இயேசு பாக்குறாங்க, இயேசு அறிந்து கொள்றாங்க. இன்னைக்கு அப்பம் பிக்குதல், இன்னைக்கு இயேசுவான மரித்து உயிர்த்தெழுந்தது அவர் சரீரம் தான். அவர் அப்பத்தை பித்தார். அப்பத்தை பிற்றது காரணமே வந்து அவரது சரீரம். நீங்க அவர் சரீரத்தை புசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சரீரம் தான் அந்த அப்பம். அப்ப அவர் சரீரத்தை அவங்க இப்பதான் உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க, அவரை அறிய ஆரம்பிக்கிறாங்க, உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இது நம்ம ஆக்ஷன் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆளுநர் செய்து கொண்டு வரோம். அப்படி சொல்லும் பொழுது இது ஒவ்வொரு வாரமும் செய்யும் பொழுது இது நமக்கு வந்து ஒரு ஞாபகத்தமாய் மாறுது, ரெண்டாவது ஒரு ஆக்ஷனாய் மாறுது. ஒவ்வொரு வாட்டியும் அவங்க வீட்டில் இருந்து அப்பம் விற்கும் ஒவ்வொரு நாளும் அப்பத்தை பிட்டார்களாம். ஒவ்வொரு நாளும் அப்பம் பிட்டிருந்தாங்கன்னா அவங்க இயேசு மறக்காமலே இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டோட வாழ்க்கையில அவங்க கிரியில காட்டிக்கொண்டே வந்தாங்க. இது முதல் காரியம். இரண்டாவது என்ன நடக்குதுன்னா, அவனை அந்த கேட்ட உடனே, இயேசுவை பார்த்த உடனே, அறிந்து கொண்ட உடனே, இயேசு மறைஞ்சு போன பிற்பாடு உடனே எழுந்திருந்து, அப்பயே எழுந்து ராத்திரி ஆயிடுச்சு. அவங்க அப்பதான் போய் ஊருக்கு சேர்ந்தாங்க. ஊருக்கு சேர்ந்த பிற்பாடு இயேசுவானவர் எல்லாத்தையும் விவரத்துக்கு காட்ட பிற்பாடு, இயேசு அறிந்த பிற்பாடு சும்மா இருக்க முடியாது அவங்களால. உடனே எழுந்து மறுபடியும் எடுத்துட்டு போறாங்க. இன்னொரு 10 கிலோமீட்டர் நடந்து போறாங்க. அப்புறம் அன்னைக்கு 20 கிலோமீட்டர் நடந்துட்டாங்க. திரும்பி நடந்து போயிட்டு எல்லா கதையும் சொல்றாங்க. அங்க திரும்பி பேர் சொல்றாரு, நாங்க இயேசுவை பார்த்தோம், இயேசு பேசினாரு அப்படின்னு. இவங்களும் சொல்றாங்க, ஆமா இயேசு கூட நடந்து வந்தாரு, அப்பம் பெற்றாரு, எங்க வசனத்தெல்லாம் விவரத்தை காட்டினாரு, அப்பதான் இயேசு அறிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அவங்க ஒருத்தர் இயேசுடைய அவங்க வாழ்ந்த அனுபவத்தை அவங்க வந்து ஷேர் பண்ணி கொண்டாங்க, அது வந்து பரிமாறிக்கொள்றாங்க. இன்னைக்கு இயேசுவானவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எப்படி இயேசுவானவர் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிறோம். இயேசுவானவர் நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை என் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்னா, அதாவது நம்மோடு நடக்கிற ஆண்டவர், அப்பம் விற்கிற ஆண்டவர், நம்ம வார்த்தையில் பேசுகிற ஆண்டவர். இன்றைக்கு இந்த மாதிரி ஆண்டவர், இந்த மாதிரி உயிர்த்தெழுந்த ஆண்டு என் வாழ்க்கையில் இருக்கிறாரா, இல்லை என் வாழ்க்கையில இல்லாமலே இருக்கிறாரா? என் வாழ்க்கையில இல்லவே இல்லையா? இன்னைக்கு வந்து பேதுரு வந்து பிரசங்கம் பண்றாரு. அந்த பிரசங்கம் கேட்ட ஒரு வார்த்தையில கேட்ட உடனே ஜனங்களை இருதயத்தை குத்தப்பட்டவர்களாகி உடனே அவங்க இருதயத்திலையும் பொழுது விட்டு எரியுது. அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, இருதயத்துல குத்திரமா இருந்துச்சா, ஐயோ நாங்க தான் இயேசு கொண்டுட்டோம், இயேசு இப்படிப்பட்டவரா அப்படிப்பட்ட கேள்விப்பட்ட உடனே என்ன செய்யறாங்க, உடனே ஒப்பு கொடுத்து அன்னைக்கு மாறினாங்க. அவங்க கேட்டாங்க, நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு. நீங்க நம்மளும் தான் கேட்கணும், நாங்க என்ன செய்ய போறோம் ஆண்டவருக்காக. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதுல பாருங்க, அவர் சொல்றாரு, அன்றியும் பச்சை 17 பச்சை பாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாய தீர்க்கிறவர் நீங்கள் பிதாவாக தெழுது கொண்டு வருபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் நம்மளுக்கு நிரந்தரமான இடம் இல்லை. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பரதேசிகள், ஏலியன், பரதேசிகளாய் நம்ம சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நான் நடந்து கொள்வதை பற்றி அவங்க பேசுறார். நடந்து கொள்ளுங்கள், இவர் நீங்க அறிந்திருக்கணும், இவரோடு நீங்க நடக்கணும் அப்படின்னு இங்க அவர் சொல்கிறார். இன்னைக்கு நம்ம தேவனோடு நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போமாக, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அர்ப்பணித்து அதுபடி நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போமாக. 3ஆவதாக ஆக்ஷன், நம்மளோட கிரியில் அதை காட்டணும். நம்ம செய்யற ஒவ்வொரு காரியங்களும் நான் இயேசுவை பார்க்கணும். ஒவ்வொரு காலம் இயேசுவானவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று அறிந்து கொண்டு என்னுடைய ஆக்ஷன்ல, என் வாழ்க்கையில், என் கிரியைகள்ல, நான் செய்யற வேலைகள்ல, நான் செய்யற ஒவ்வொரு நாள் செய்யற வேலைகள் எப்படி வேலையா இருக்கட்டும், அது வெளியே வேலையா இருக்கட்டும், வீட்டு வேலையா இருக்கட்டும், ஆலயத்து வேலையா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், சமுதாய வேலையா இருக்கட்டும், எந்த இடத்துலையும் நான் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்ளணும். ஆண்டவருக்கு உற்சாகமாக நான் வேலை செய்யணும், உழைக்கணும். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துகிறாரு. இங்க நடந்து கொண்டு வரும் பொழுதே, இது ஊருக்கு போகும்பொழுது ஒரு சின்ன ஜேர்னி தான். அந்த ஜேர்னிலேயே ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிட்டார். ஒரு சின்ன பிரயாணம் தான், அதுலயே வாழ்க்கையை மாற்றி அமைச்ச ஆண்டவர் நம்ம வாழ்க்கை பிரயாணத்துல நம்மள வாழ்க்கையை நம்ம ஆண்டுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மோடு நடந்து வருகிற ஆண்டவர், அவர் விட்டு போகிற ஆண்டவர், நம்மோடு நடந்து வருகிற ஆண்டவர், நம்மோடு பேசுகிற ஆண்டவர், நம்முடைய கிரியைகள், நம்முடைய வேலைகளில் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார், பலப்படுத்துவார். ஜெபம் செய்வோம்.
எங்களே சீக்கிர நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எம்மாவோ சிஷ்யரோடு நடந்து சென்றீர் அப்பா. அப்பத்தை பிட்டு அவர் கண்களை திறந்து வைத்தீர். அந்த ஆண்டவர் நீங்களோடு இருக்கிறீர். ஆண்டவரே, நீங்களோடு இருப்பதற்காக நன்றி. இன்றும் ஆண்டவர்களோடு நடந்து வரீங்க, அதுக்காக நன்றி. ஆண்டவரே, வார்த்தைகளை பேசுறீங்க, அதுக்காக நன்றி. அப்பா, எங்களுடைய வேலைகள் எங்களுடைய ஆக்ஷன்ல ஆண்டவரை அதை நாங்கள் காட்ட உதவி செய்யுங்க. அப்பா, நீங்களோடு இருக்கிற அந்த வாழ்க்கையை ஒரு அனுபவம் நிறைந்த வாழ்க்கையாக, ஒரு பாதிப்பு உண்டாக்குற வாழ்க்கையாக இருக்கட்டும். எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கட்டும் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே. நாங்கள் பயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். எங்கள் வாழ்க்கை நாங்கள் உம்மோடு நடக்க வேண்டும். ஆண்டவரே, இறுதி குத்தப்பட்டவர்களாய் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட அந்த ரட்சிக்கப்பட்ட முதல் கிறிஸ்தவர்கள் 3000 பேர் அங்கே ரட்சிக்கப்பட்டார்கள் அப்பா. அதே போல் ஆண்டவரை இன்றும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் கேட்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை விசுவாசித்து உண்மை பிடித்து கொண்டு மோடு நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வாழ்க்கை பிரயாணத்துல எங்களுக்கு கூடவே வருகிற ஆண்டவர் நீர். இஸ்ரவேல ஜனங்கள் பிரயாணத்துல நீர் மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் கூடவே வந்தீங்கப்பா. அதே போல் இன்றும் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்களோட வர முடியாது ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும் அப்பா. உங்களை கரம் படித்து நடக்கணும். நீங்க பேசுற வார்த்தையில் நாங்கள் கேட்டு எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். எங்களை ஆக்ஷன் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் வேலைகள்ல அப்போ ஒவ்வொரு வாட்டையும் அப்பா நாங்கள் ஐக்கியம் வைக்கும் பொழுது மோடு இருக்கிற உறவு அப்பா உற்சாகமாய் ஒரு பலமுள்ளதாய் ஒரு அபிஷேகம் நிறைந்ததாய் இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் நீங்கள் ஒவ்வொரையும் பலப்படுத்துங்க, எங்களை காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் எழுந்து நின்று விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். விசுவாச பிரமாணம், நைசிங் கிரீட், page 6. Let us say together. பக்கம் 6, நிசாயா விசுவாச பிரமாணம் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுவதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவன் ஒரே குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாததுக்கு முன்னே தன் பிதாவின் ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கடா ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடு ஒரே தன்மை உடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதனாகிய நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். பரமிடத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கனிமிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொது பிலாத்தின் காலத்தில் அறை உண்டு பாடுபட்டு அடக்க பண்ணப்பட்டார். வேத வாக்கியப்படி 3ஆம் நாள் வைத்தெழுந்தார். பரமடத்துக்கேறி பிதாவிடத்து பார்த்து வீற்றிருக்கிறார். உயிரை மருத்துவம் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். அவர் ராஜ்யத்துக்கு முடிவில்லை. ஜீவனை கொடுக்கிறமாய் பிதாவிலும் குமாரிடம் புறப்படுகிறமாய் பிதாவிடம் குமாரனும் கூட தோதரிக்கப்படுகிறமாய் திகசிகள் மூலமாக உரைத்தவராய் இருக்கிற பசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். ஒரே பசுத்த பொதுவான அப்போது திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புகளில் நியமிக்கப்பட்ட ஒரே ஞானத்தை அறிக்கையிடுகிறேன். மருத்துவ உயிர் தெழுதலும் மரபு உண்டாம் என்று காத்திருக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். Let us pray. நம்முடைய உலகத்துக்காகவும் நம் திருச்சபைக்காகவும் நம்மை சார்ந்தவர்களுக்காக நாம் தேவன் நோக்கி விண்ணப்பம் செய்வோமாக. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்ப அந்த நாளில் விசேஷமாய் ஆண்டவரை எங்களுடைய திருமணத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் மாகாண பேராயர், எங்களுடைய திருமணத்தின் பேராயர்கள் ஒவ்வொரு அப்ப நினைவு கூறுகிறோம். இந்நாளில் ஆண்டவரை எங்களை தொடர்ந்து பலப்படுத்தும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பாதிரிமார்கள், ஒவ்வொரு ஊழியக்காரர்கள், ஒவ்வொரு டீக்கனஸ் அப்பா, இவெஞ்சலிஸ், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் நம்ம நினைவு கூறுகிறோம் அப்பா. இந்நாள் ஆண்டவரே ஆலயத்துக்கு செல்ல முடியாத நிலைமையில் இருந்தாலும் அப்பா, உங்களுடைய ஜனங்கள், உங்களுடைய ஊழியக்காரர்கள் அப்பா ஊழிய செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மக்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார்கள். அதுக்காக நன்றி. தொடர்ந்து அப்பா அவங்க ஊழியத்தில் சோர்ந்து போகாதபடிக்கு அப்பா இந்த நாட்கள்ல அதிகமாய் ஆண்டவரே ஊழியர்கள் செய்யவும், அவருக்கு முடிந்த வரைக்கும் மக்களுக்கு வேண்டிய அப்பா ஜெப தேவைகள் மற்றும் ஆத்தும தேவையை சந்திக்க நீ கிருபை ஜெபிக்கிறோம். எங்கள் திருமணத்தை தொடர்ந்து பலப்படுத்துங்க. எங்கள் பிஷப்பை தொடர்ந்து அப்பா சுகப்படுத்தி வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். அவருடைய திட்டங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவரே இந்த டைசிஸ் செய்கிற ஆர்டினேஷன் சர்வீஸ் சினர் செய்கிற ஆயத்தங்களை ஆஸ்வதிங்கப்பா. ஆண்டவரே இந்த வருஷம் எப்படியாவது நடக்க நீ கிருபை தாங்க. சூழ்நிலையை மாற்றி அமைக்கிற ஆண்டவர் நீர் அப்பா. இப்போ இருக்க எல்லா சூழ்நிலையும் மாற்றி அமைத்து நாங்கள் மறுபடியும் கூடி வர உதவி செய்ய ஜெபிக்கிறோம். ஆலயங்களை சேர்ந்து ஆராதிக்க அப்பா, ஒரு குடும்பமாக ஆராதிக்க மறுபடியும் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சபை கூடியதை விட்டு விடாதீங்க வேறு சொல்கிறபடி அப்பா. நாங்கள் கூடியதை விட்டு விடாதபடிக்கு மறுபடியும் நாங்கள் கூடுவதற்கான ஆண்டவரே காரியங்களை நீர் எங்களுக்கு செய்து கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்.
தொடர்ந்து எங்களுடைய சபைக்காக ஜெபிக்கிறோம். சபைக்கு ஒவ்வொரு ஊழியங்கள் அப்பா அந்த நாட்களில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீ பொருட்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் சபை குடும்பங்களை பொருட்படுத்திக் கொள்ளுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாய் பிறந்தநாள் கொண்டாடுகிறோம், திருமண கொண்டாடுகளை நம்ம நினைவு கூறுகிறோம். தங்கத்தாய் சேமுவேல், நெத்தேனியல், எலாஜா, மேரியம்மாள், மெரியா, சந்திரசேகர், சந்தன மேரி வாசுதேவன், அசோக் குமார் கந்தசாமி, ஜெய சீமோன், ஜோசபின் என்ட்ரூ, லீடியா ஜெயராஜ் மற்றும் தெரிந்த அனைவரும் நினைவு கூறுகிறோம். அப்பா இந்த வாரம் அப்பா இந்த மற்றும் ஓட்ரி அம்மாக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பிறநாள் கொண்டாடுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவருடைய தேவையை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். வருஷத்தை கூட்டி கொடுக்குறீங்க, அதற்காக நன்றி. ஆசீர்வாதங்கள் பெருகட்டும், உடைய கிருபை பெருகட்டும். உடைய அப்பா உடைய வழிநடத்தல் எப்பொழுதும் இருக்கட்டும். அப்பா நீ அவங்களோடு இருக்கிறீங்க, அதற்காக நன்றி. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதித்து இந்த ஆண்டவரை இந்த வெளியே செல்ல முடியாமல் இருக்கிற நிலைமையில வீட்டில் சேர்ந்து அவர்கள் இந்த நாட்களை கொண்டாட நீ கிருபைக்குமா ஜெபிக்கிறோம். திருமண பிறநாள் நினைவு கூறுகிறோம். திருமதி ஜெயசீமோன் ஜெபமணிக்கான நினைவு கூறுகிறோம். ஆனால் இந்த பிள்ளைகளை தொடர்ந்து பலப்படுத்துங்க. ஆனால் இந்த குடும்பத்தையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. அவரை தொடர்ந்து ஊழியத்தில் பயன்படுத்துங்க. அவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அப்போ நீ ஆஸ்வதித்து அவளை உமக்கண்டு தொடர்ந்து நடத்த முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா சுபிரமாக இருக்கிற பிள்ளை நினைவு கூறுகிறோம். ஜோஷுவா, ஜான், மேரி பந்தி அப்பா இந்த பிள்ளைகளை தொடர்ந்து பலப்படுத்துங்க. அப்பா காலுக்கு எல்லா பிரச்சனையும் எடுத்து போடுங்க. அப்பா இந்த 3 பேருக்கு ஆண்டவரை காலில் பிரச்சனை இருக்கு. ஆண்டவரை நீ புது சுகம் கொடுத்து புது பலத்தை கொடுத்து மறுபடியும் நடக்க செய்வீராக. உற்சாகமாய் நடந்து அப்பா மக்கண்டு ஊழியர்கள் செய்ய இந்த பிள்ளைகளை ஆசிரியம் விஷயம் ஜோஷனுக்கு அப்பா முழு விடுதலை கொடுத்து இந்த மகனை மறுபடியும் எழுந்து நடக்க அற்புதம் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வயதானங்களுக்கான நினைவு கூறுகிறோம். அப்பா மிஸ்டர் கலஞ்சியா, மிஸ்டர் ராசையா, மிஸ்ஸஸ் மணி, மேடம் மேரி பாக்கிமுத்து, மேடம் எஸ் ஜோசப், மேடம் பொன்னையா, மேடம் புஷ்பம், மேடம் வள்ளியம்மா துரசாமி, மிஸ்ஸஸ் அன்னம்மா சாக்கு. அப்பா அந்த பிள்ளைகளை தொடர்ந்து பலப்படுத்துங்க. இந்த வயதான காலங்களில் இவருக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நடைகளை உறுதிப்படுத்துங்க. அப்பா இவர்களோடு இருக்கும் ஜெபிக்கிறோம். நீதான் துணை, நீதான் இவருக்கு பலன். இவரை தொடர்ந்து மக்கள் பயன்படுத்துங்க. இவரை தொடர்ந்து வழி நடத்துங்க. அப்பா விசேஷமாக நாட்களில் கூட அப்பா பிள்ளை பெற்ற லீசாக்காக ஜெபிக்கிறோம். அப்பா லீசா ரோபன் நீ கொடுத்திருக்கிற இந்த ஆண் பிள்ளைக்காக நன்றி. அப்பா தொடர்ந்து தாயும் செய்யும் பலப்படுத்துங்க. இந்த பிள்ளைகளை தொடர்ந்து பலப்படுத்தி இந்த நாட்களில் எந்த ஒரு கிருமியும் எந்த ஒரு வியாதி கிட்ட நெருங்காதபடிக்கு அதை காத்துக்கொள்ளுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை ஆசோதனை கொடுத்து இந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்க. அப்பா இவர்கள் உங்களுடைய குடும்பம் உண்மை நம்பி இருக்கிறார்கள். தொடர்ந்து ஆண்டவரை சுகத்தை பலத்தையும் கொடுத்து நீர் காத்துக்கொள்ளுமா ஜெபிக்கிறோம். அப்பா அவர்கள் மக்கள் வைத்துக் கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாட்களை எங்கள் நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். உலகம் உள்ள நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா விசேஷமாக இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நினைவு கூறுகிறோம். பாதிப்பட்ட குடும்பங்களை தொடர்ந்து பலப்படுத்துங்க. உற்சாகத்தை கொடுங்க. அப்பா ஒரு சமாதானத்தை கொடுங்க. அப்பா இதுக்காக உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க. அப்பா அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் முன்னுக்கு நின்று வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிங்கப்பா. அவரை காத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அப்பா இதுக்காக இரவும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். லோரி டிரைவர்ஸ்ல இருந்து ஆண்டவரே இந்த பொருட்கள் எடுத்து செல்வதிலிருந்து இருந்து ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறவங்க, வெளியே வேலை செய்யற போலீஸ் ஒவ்வொரு காலம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இந்த நாடு நன்றாக இருக்கணும், மக்களுக்கு சீக்கு வரக்கூடாது, மக்களுக்கு வேண்டிய பொருட்கள் கிடைக்கணும் சொல்லிட்டு ஆண்டவரே அவர்கள் அப்பா அவருடைய சுகத்தையும் பாராமல் அவருடைய ஆண்டவரே அப்பா அவருடைய சுகாதாரத்தையும் பாராமல் அப்பா மக்கண்டு ஆண்டவரை அப்பா உழைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை தொடர்ந்து பலப்படுத்தி அப்பா அவரை தேவை சந்திக்குமா ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் அவங்களுக்கு பாதிப்பு வராதபடிக்கு அதை காத்துக்கொள்ளுங்க. நன்றி ஆண்டவரே. அவர் குடும்பங்களையும் அப்பதாக்கள் ஆஸ்வதிக்குமா ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. எங்கள் மலேசியா கவர்மெண்ட் இதுக்கிட்ட உழைக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிங்க. அவர் திட்டங்களை ஆசீர்வதிங்க. மக்களுக்கு செல்ல வேண்டிய பணம் போய் சென்று சேர வேண்டும். அப்பா சாப்பிடாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய சாப்பாடு கிடைக்கணும். அப்பா காசு இல்லாமல் சம்பளம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய சம்பளத்தை நீங்கள் கொடுங்க. அவங்களுக்கு வேண்டிய பண வசதியை அப்பா நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லாருடைய குறைவில் நிறைவாக்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா அந்த மலேசியா ஆண்டவரே ஒரு பேங்க்ரப்சியில் போகாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் நாடு எப்பொழுதும் செழிப்புள்ள நாடாக, ஒரு செழுமை நிறைந்த நாடாக, ஒரு நல்ல நாடாக எப்பொழுதும் இருக்க நிற்கிற வழியும் எங்களை கவர்மெண்ட் ஒவ்வொரையும் தொடர்ந்து பொருட்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் நாட்டை தொடர்ந்து ஆஸ்வதிங்க. உலக நாடுகளிலிருந்து அப்பா முற்றுமா அந்த கொரோனா எடுத்து போடுங்க. அதிக பாதிப்பு வராதபடிக்கு சீக்கிரமாக அந்த கொரோனா விட்டு போக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த நாளின் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை பொருட்படுத்திக் கொண்டு வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். நம் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புவோம். பக்கம் 10. நம்முடைய பாவம் நம்மை ரட்சிக்கவும், பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசவும், நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கவும் கடவுள் தமது ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
எனவே கடவுள் கற்பனை கை கொண்டு எல்லாரும் அன்போடும் சமாதானத்தோடு வாழ வேண்டிய உறுதியோட மனஸ்தாபத்தோடு விசுவாசத்தோடு நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். பொதுவான பாவறிக்கை பக்கம் 12 ஜெனரல் கன்ஃபெஷன் பேஜ் 12. Let us say together, let us pray together. சேர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விருதுமாகவும் யாருக்கு விருதுமாகவும் நிலவினாலும் வார்த்தையினாலும் செய்தினாலும் தீமையாலே செய்ததினாலும் நலமான செய்யாததினாலும் அறியாமையாலும் பலவீனத்தினாலும் எங்களுக்கு பாவம் செய்கிறோம். எங்கள் எல்லா பாவமையாய் மனத்தாப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மனிதனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலம் எங்கள் கடந்த கால பாவத்தை மன்னித்து விழாமிக்காக நாங்கள் புது வாக்குடன் உண்மை சேவிக்க அனுகிரகித்தருளும். ஆமென். தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் இருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களுக்கு ஜீவக்காரியை சேர்ப்பாராக. ஆமென். சமாதானத்துக்காக எழுதி நிற்போம். Let us stand for the peace. சமாதானத்துக்காக எழுதி நிற்போம். நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். எல்லாரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானம் சாணம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதி உண்டு பண்ணுவதையும் பொதுவான வாழ்க்கை ஊன்ற கட்டுவதை பின்பற்றுவோம். ஆண்டுடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஒருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் இருப்பதாக. ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது காணிக்கை எடுக்கப்படும். நீ உனக்கு சொந்தமல்லவே இந்த பாடலை பக்கம் 12 பக்கம் 12 பேஜ் 12. நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. நீ உனக்கு சொந்தமல்லவே, இமல்ல கிறிஸ்துநாதருக்கு சொந்தம். நீ உனக்கு சொந்தமல்லவே. சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாயே, திரு ரத்தம் ரத்தம் திருவிழாவில் படியுமாவே, படிய பரிசத்தான் கொண்டாரே, மான மகிமை உனக்கிவாரே. நீ உனக்கு சொந்தமல்லவே. இந்த நன்றியை மறந்து போனாயோ, இயேசுவை விட்டு எங்கேயாயிலும் மறந்து திரிவாயோ. சந்ததமுனதிரயங்காயமும் சாமி கிறிஸ்துவுடையதல்லவோ. நீ உனக்கு சொந்தமல்லவே. பழைய பாவலாசை வருதோ, பசாசின் மேலே பச்சம் உனக்கு திரும்ப வருகிறதோ. அழையும் நிமிஷதாசை காட்டியே அக்கினி கடல் தள்ளுவானி. நீ உனக்கு சொந்தமல்லவே. பிழைக்கினும் அவர்க்கே பிழைவாயே, உலகை விட்டு பிரியனும் அவர்க்கே மறி
காணிக்கை ஜெபம். தேவன் கொடுத்த நன்மையான இவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உடையவைகள், வானத்திலே பூமியிலும் எல்லாம் உம்முடையவைகள், எல்லாம் உம்மால் உண்டானது. முதல் கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆண்டு உங்களோடு இருப்பாராக. இதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டுகளை தோத்திரம் செலுத்த கடவோம். தகுதியாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, பரமராஜாவே, சர்வ வல்லமையுள்ள கடவுளே, ஒரே குமாரன் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து மூலம் உமக்கு நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தோத்திரங்களையும் துதிகளையும் ஏடுப்பு தகுதியும் எங்கள் கடமை மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. ஏனென்றால் முடிஞ்சுள்ள வார்த்தை அவர் சகலத்தையும் ஆதிபதி உண்டு பண்ணி மனிதன் சாயலை உருவாக்கினீர். அவர் மூலமாக எங்கள் பாவத்தின் அனுமதித்தின் விடுதலையாக்கி எங்களுக்காக மனிதனாய் பிறக்கவும் சிலுவையில் மறிக்கவும் நீர் அவரை அருளினீர். நீ மரணத்தினின்று அவர் உயிரோடு எழுப்பி வளர்ந்து பாரசத்துக்கு அவர் உயர்த்தினீர். அவர் மூலமாட்சியில் அளிக்கும் பரிசுத்தாவை எங்கள் மேல் அனுப்பி எங்களை உம்முடைய சொந்தமாக திறந்து கொண்டீர். பக்கம் 18. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் நாங்களும் மாபெரும் மகிமுள்ள உமது நாமத்தை புகழ்ந்து மேம்படுத்தி, வல்லமையும் மகத்துவம் உள்ள கடவுளே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியால் இருந்தன, நிலத்திலே ஓசானா, கர்த்தரை நாமத்தில் வருகிற ஆண்டவர் தோத்தரிக்கப்பட்டவர், நிலத்திலே ஓசானா. ஜெபம் செய்வோம். லெட் அஸ் ப்ரே. வீட்டில் இருக்கிறவர்கள் தொடர்ந்து ஜெபத்தில் ஈடுபட்டிருப்போம். நம்ம அப்பம்பிக்கும் பொழுது, இந்த காரியங்களை பார்க்கும் பொழுதே நான் நம்மோடு பேசவும் நம்ம அர்ப்பணிப்போமாக. பரம்பிதாவே, உமது குமாரன் இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் அவரை முன்மாதிரியை பின்பற்றி அவரை கட்டை கீழ்ப்படியும் பொழுது அப்பமும் திராட்சசுமாகி இந்த ஈவுகள் இந்த பசுத்த ஆவி வல்லமையினால் எங்களுக்கு அவருடைய சரீரமத்தமாக அருள் புரியும். அவர் தம் காட்டுக்கு ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து முகத்தோத்திரம் செலுத்தி அதை பிட்டு தம் சிஷ்யர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவுக்கும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்ப ராபோஜன பண்ண பின்வார் பாதத்தை எடுத்து முகத்தோத்திரம் செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக சிந்தப்பட்ட புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது, இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூர்ந்து இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்து திரும்ப வருவார். அதனால் பரம்பிதாவே, அவர் சிலுவையில் ஒரே நேரம் தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து நினைவு கூறுகிறோம். அவர் மகத்துவமான உயிர்த்தெழுதலையும் மகிமையான பரபேரையும் பிரஸ்தாபிக்கிறோம். அவர் மகிமையோடே வருவதை எதிர்பார்த்து இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஒரே பலியாக கொண்டாடுகிறோம். இந்த எங்கள் துதித்தோத்திர பலிகளை எங்கள் பிரிய பிரதான ஆசாரியர் அவர் மூலம் ஏற்றுக்கொள்ளும். இந்த பரிசுத்த ஈவிலே மகிமையான தெய்வீக பிரசனத்தை புசித்து பானம் பண்ணுவதால் உமது ஆவியாங்களை புதுப்பியும் அன்பான ஏவி எழுப்பும் உமது குமாரன் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரத்தில் ஐக்கியப்படுத்தி அருளும். அவர் மூலமாகவும் அவரோடும் அவரிலும் பரிசுத்தாவின் பலத்தினாலே பூமியிலும் பரலோகத்திலும் நிற்கிற யாவரோடும் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, என்னுமுள்ள துதியும் பாடலால் உண்மையை நாங்கள் வணங்குகிறோம். ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உமக்கே உண்டாவதாக. ஆமென். நம்முடைய குடும்ப ஜெபத்தில் ஐக்கியப்படுவோம். கர்த்தர் படுத்துகிற ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அனுமதி எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாக கொண்டு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னிக்கும். சொன்னது வேசிக்கப்படாமல் தீமையை செய்து கொள்ளும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் நினைக்கும். ஆமென். நம் கிறிஸ்துவின் சரீரத்தில் பங்கு பெற இந்த அப்பத்தை பிக்கிறோம். ஒரே அப்பத்தை புசிப்பதனால் அநேக நாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம். லோகத்தின் பாவத்தை சுமந்திக்க தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்திக்க தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்த தேவாட்டுக்குட்டியே சமாதானம். விசுவாச கிட்டிச்சேர்கள் உனக்கு கொடுக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் உனக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை பெற்றுக் கொள்வையாக. உனக்கு கிறிஸ்து மரித்தார் என் நினைவு கூர்ந்த விசுவாசத்தோடும்
நன்றி அறிதலோடும் அவரை உன் இடத்தில் ஆகாரமாக உட்கொள்வாயாக. ஜெபத்தில் இருப்போம். வீட்டில் இருக்கிற நாட்கள் எடுக்க முடியலனாலும் நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் தொடர்ந்து கலிகூறுவோம். வீட்டில் நமக்கு உணவு ஐக்கியத்தில் நாம் தேவன் நம்மோடு இருக்கிறார். தொடர்ந்து அதை நம்ம தேவனுடைய பந்தியாக எடுப்போமாக. நற்கணிக்கு பின் வசனம். வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவர் அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். அல்லேலூயா. பக்கம் 24 நம்ம அர்ப்பணித்து எடுக்கிற ஸ்தோத்திர ஜெபம், பேஜ் 24, Thanksgiving prayer. சேர்ந்து ஜெபம் செய்வோம். சர்வ வளமுள்ள கடவுளே, குமாரா இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தாலும் எங்களை போஷத்துக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் ஆபரணமாயும் ஜீப்பில் ஒப்புவிக்கிறோம். உமது உண்டத்தக்கதாக நாங்கள் ஜீவிக்கவும் சேவிக்கவும் உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை அனுப்புவோம். ஆமேன். தேவனுடைய ஆசீர்வாதம், ஈஸ்டர் நாட்களுக்குரிய ஆசீர்வாதம். நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தெழுந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை நடப்பித்து நீங்கள் தம் சித்தத்தின்படி செய்ய சகலவித நற்கரியிலும் சீறி பொருந்தவர்களாக ஆக்குவாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களிடத்தில் கடவது. ஆமேன். சமர்ப்பை ஆண்டவரை செய்வீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமேன். அமருங்கள். அறிவிப்புகள் மனவரையும் மறுபடியும் அன்புடன் யாரை வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கும். அப்படி அவசர ஜெப தேவைகள் சந்திக்கணும் அல்லது சீக்கிரம் இருக்கிறாங்க ஒளிக்கணும் கொடுக்கணும் அப்படின்னா தயவுசெய்து என்னை அனுமதி கேட்டுக்கொள்கிறோம். அல்லது ஆலய பாதுகாவலர் வாட்சர்ச் உடனே அனுமதி கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பைபிள் குயிஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தயவுசெய்து எனக்கு சொல்லுங்கள், ப்ரீ பண்ணி கொடுப்பேன். இல்லைன்னா என்ஃபோன் அந்த வாட்ஸ்அப் அனுப்புறதை நீங்கள் செய்முறை கேட்டுக்கொள்கிறோம். இந்நாட்கள் அதிகமாக நம்ம குடும்ப ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் நம்ம தெரிவித்திருப்போமாக. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு வேத ஆராய்ச்சி பைபிள் ஸ்டடி மாதிரி நம்ம செய்கிறோம். ஆன்லைனில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நாளையிலேருந்து மறுபடியும் ஆரம்பிப்போம். நாளையிலேருந்து வேறு காரியத்தை நாம் பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் வேறு வேறு காரியத்தை நாம் பார்ப்போம். நான் நாளைக்கு சொல்கிறேன். இல்லை எங்களுக்கு ஃப்ளையர்ஸ் மாதிரி நான் அனுப்பிவிடுவேன். நீங்கள் அதை பார்க்கலாம். வித்தியாசமாக ஒரு சில காரியங்கள் நம்ம செய்வோம். தொடர்ந்து அந்த நாட்களில்
நாட்கள் கூடிக்கொண்டே போகிறது. MCO இன்னொரு ஃபேஸ் வந்துருச்சு. 4வது 12 மே வரைக்கும் 12 மே வரைக்கும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். சில இடங்கள் இன்னும் மோசமாக இருக்குது. கொம்பாக், சிலாயாங் இந்த இடங்கள்லாம் இன்னும் மோசமாக இருக்குது. அங்கே வீட்டை விட்டு வெளியே போக முடியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. ஆனாலும் இன்றைக்கி நம்மளாம் வெளியே போக முடியுது, வீட்டை விட்டு வெளியே போக முடியுது. அங்கே வீட்டை விட்டு வெளியே போக நிலைமை அப்படின்னு சில இடங்கள் இருக்குது. ஆனால் மக்கள் ரொம்ப பாதிப்பு இருக்கிறாங்க. சில இடங்களும் மோசமாக இருக்குது. நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் பாதுகாப்பாக இருக்க அந்த நாட்களில் தொடர்ந்து அதை பொருட்படுத்திக் கொள்வோம். தொடர்ந்து உங்கள் மீண்டும் நாம் சந்திப்போம். நம் சோத்திர பாடலாக சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், கடைசி பாடல், பேஜ் 30, பக்கம் 30. சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம் இந்த பாடலை உற்சாகமாய் பாடுவோம். சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேக நாதனுக்கு சுபமங்கலம். சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேக நாதனுக்கு சுபமங்கலம். பாரீரு நீரனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரீரு நீரனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேக நாதனுக்கு சுபமங்கலம். ஆதி சர்வேசனுக்கு ஈசனுக்கு மங்கலம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்கலம். நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு, நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு, போதுமானு கோலனுக்கு உயர் மனுவேலனுக்கு, போதுமானு கோலனுக்கு உயர் மனுவேலனுக்கு, சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேக நாதனுக்கு சுபமங்கலம். மானாபிமானனுக்கு வானனுக்கு மங்கலம், வளர்கரை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்கலம். காணால் தேயனுக்கு கண்ணீர் மரிசேயனுக்கு, காணால் தேயனுக்கு கண்ணீர் மரிசேயனுக்கு, கோணா சகாயனுக்கு குரு பெத்தலேயனுக்கு, கோணா சகாயனுக்கு குரு பெத்தலேயனுக்கு, சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேக நாதனுக்கு சுபமங்கலம். 10 லட்ச ரத்தனுக்கு சுத்தனுக்கு மங்கலம், பரம பதத்தனுக்கு நித்தனுக்கு மங்கலம். சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு, சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு, பக்தருபகாரனுக்கு பரம குமாரனுக்கு, பக்தருபகாரனுக்கு பரம குமாரனுக்கு, சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேக நாதனுக்கு சுபமங்கலம். ஸ்தோத்திரிக்கிறமானவரே, அப்பா, அந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கூட அப்பா நாங்கள் உண்மை ஆராதனை வாய்ப்புக்காக கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்மை தேடவும், ஒவ்வொரு வாரமும் உங்கள் சமூகத்துக்கு வரவும், ஆண்டவரே நாங்கள் குடும்பமாக, ஆண்டவரே நாங்கள் இந்த ஆன்லைனில் செய்தாலும், ஆண்டவரே நாங்கள் குடும்பமாக இணைந்திருக்கிறோம். நாங்கள் எங்கே இருந்தாலும் அப்பா, எங்கும் பொழுதுகளும் காலம் வரும் என்று சொன்னீர். இந்த வீடுகளிலிருந்து ஆண்டவரே, எங்கள் வீடுகள் சபைகளாக இது இருக்கிறது, அதற்காக நன்றி. குடும்பமாக சேர்ந்து உண்மை ஆராதிக்கிறோம், நோக்கி பார்க்கிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. இந்த நாட்கள், இந்த வாரம் முழுதும் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க, வேலை செய்கிற பிள்ளைகளையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, நாட்களில் ஆண்டவரே அவர்களை ஆன்லைனில் படித்து கொண்டிருந்தாலும் எல்லா வேலையும் செய்து முடிக்கவும், நன்றாக படித்து அப்போ கற்றுக்கொண்ட காரியங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளவும் நிற்கிற பலிங்க. அப்போ விசேஷமாக டீச்சர்ஸ்லையும் தொடர்ந்து பலப்படுத்துங்க.
இதுக்காக ஒவ்வொரு உடைத்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான காலேஜ் யூனிவர்சிட்டிக்காக நினைவு கூறுகிறோம். அவளையும் அப்பா பலப்படுத்த பிள்ளைகள் எல்லாம் படித்து முன்னுக்கு வர இந்நாட்கள் ஆண்டவரே அப்பா கல்வியில் உயர்ந்து விளங்க ஆஸ்வதிப்பீராக. கற்று அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆகாரங்களையும் கற்று அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் வீடுகளில் ஆண்டவரே காலை பிரேக்ஃபாஸ்ட் ஆண்டவரே எங்களுடைய ஐக்கியத்தை ஆஸ்வதிங்க. எங்கள் போஜன பந்தியில் நீங்கள் கொண்டு இருக்க முறையாக சுமிக்கிறோம். உங்கள் பிரசனத்தை உணர்ந்து கொள்ளவும் எப்படி அம்மா ஒரு சிஷரோடு அப்பா அப்பன் பிக்கும் பொழுது அப்பா அவருடைய பந்தியில் நீங்கள் இருந்தீங்க, அதே போல் இன்றும் எங்கள் பந்தியில் அப்பா நாங்கள் உங்களுடைய பிரசனத்தை காண வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், வார்த்தையில் பிடித்துக் கொள்ள வேண்டும், உங்களோடு நடக்க வேண்டும். நமக்கென்று அப்பா நாங்கள் பெரிய காரியங்களை கிரியைகளில் பெருக எங்களை உதவி செய்யுங்க. எங்களுக்கு நாட்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென்.